இது நாள் வரைக்கும் உங்க இடத்த நீங்க அளக்கணும் அப்படின்னா ஒரு சர்வேயர் வச்சு தான் உங்க இடத்த அளந்து பார்க்க முடியும். ஆனா இனி அது கவலையே வேண்டாம். நீங்க கையில வச்சிருக்கிற செல்போன் வச்சுக்கிட்டு உங்க இடத்த நீங்களே அளந்து பார்த்துக்க முடியும். ஒரு கவர்மெண்ட் சர்வேயர் வரும்பொழுது ஒரு வரைபடம் எடுத்துட்டு வருவார். அதே வரைபடத்தை உங்க செல்போனுக்குள்ள வச்சுக்கிட்டு எப்படி அளக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பிளே ஸ்டோரில் போய் மை ப்ராப்பர்ட்டின்னு டைப் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். அதில் மொபைல் லேண்ட் சர்வே அப்படிங்கிற பட்டனை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ண உடனே கீழே ஸ்டார்ட் சர்வே அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ண உடனே நீங்கள் இப்போ எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்தோட டிஸ்ட்ரிக்ட், தாலுக்கா, வில்லேஜ், சர்வே நம்பர் இது எல்லாம் அதுவே ஃபில் ஆயிரும். இப்போ நீங்கள் சர்வே ஒர்க்கை ஸ்டார்ட் சர்வே கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் இந்த இடத்த சர்வே பண்ணல, நான் இங்கே இருந்துகிட்டே வேறு இடத்த சர்வே பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த இடத்த செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே போல் டிஸ்ட்ரிக்ட், தாலுக்கா, வில்லேஜ், சர்வே நம்பர் அது எல்லாத்தையும் அதுவே ஃபில் பண்ணிக்கும். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் சர்வே கொடுத்துருங்க. ஸ்டார்ட் சர்வே அப்படின்னு கொடுத்த உடனே அந்த இடத்தோட வரைபடத்தை வரையப்பட்டு கூகுள் மேப் மேலே பொருத்தப்படும். ஒரு இடத்த நாம் அளக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு 2 கல்லை ஃபஸ்ட்டு சர்வே பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த இடத்த அளக்கிறதுக்கு எங்கே கல் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏ அப்படிங்கிற இடத்துல ஒரு கல்லும் டி அப்படிங்கிற இடத்துல ஒரு கல்லும் இருக்குது. இந்த 2 கல்லை ஆதாரமாக கொண்டு தான் நம்ம சர்வே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு செலக்ட் ஃபஸ்ட்டு ஸ்டோன் அப்படின்னு கீழே இருக்குது. இப்போ நம்ம முதல் கல்லை சர்வே பண்ணுறோம். ஏ அப்படிங்கிற கல்லுகிட்ட போய் நின்றுட்டு ஏங்கிறத கீழே செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு இருக்கிற லைவ் லொக்கேஷன் பட்டனை செலக்ட் பண்ணிக்கணும். ஒருவேளை நாங்கள் இல்லை இந்த மேப்பை எந்த இடத்துல கல் இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா மேப்பை ஜூம் பண்ணிவிட்டு எந்த இடத்துல கல் இருக்குமோ அந்த இடத்துல உங்கள் விரலால் ஒரு செகண்ட் அழுத்தி பிடிங்க. பிடித்த உடனே செலக்ட் ஸ்டோன் அப்படின்னு வரும். இதில் ஏ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு கல்லில் சர்வே பண்ணிட்டோம். இப்போ கன்ஃபார்ம் செலக்ட் லொக்கேஷன் அப்படின்னு கீழே இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு கல்லை நம்ம சர்வே பண்ணிட்டு தான் அர்த்தம். அடுத்தது 2வது கல்லை சர்வே பண்ணணும். 2வது கல் டி அப்படிங்கிறது எந்த இடத்துல வருமோ கல் இருக்க வேண்டிய இடத்த ஜூம் பண்ணிவிட்டு உங்கள் விரலால் ஒரு செகண்ட் அழுத்தி பிடிங்க. பிடிச்சிட்டு இங்கேயும் செலக்ட் ஸ்டோன் வரும், இங்கே டி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கீழே ஃபில் ஆயிரும். இப்போ கன்ஃபார்ம் செலக்ட் லொக்கேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 லொக்கேஷனும் கன்ஃபார்ம் ஆகிட்டு தான் அர்த்தம். இப்போ ரொட்டேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த 2 கல்லுக்கு தகுந்த மாதிரி மொத்த வரைபடமும் இன்னும் துல்லியமாக்கப்பட்டு கூகுள் மேப் மேலே பொருத்தப்படும். கூகுள் மேப் மேலே பொருத்திய பிறகு மற்ற கல்லெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு கல்லும் கரெக்டாக வந்திருக்கா, அந்தந்த இடத்துல தான் இருக்கா, நமக்கு எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக இதில் என்னுடைய இடம் 1C3 அப்படிங்கிறது என்னுடைய இடம். இது 3 ஏக்கரா 57 சென்ட் இருக்குது. இதை நான் ஒரு குறிப்பிட்ட இடத்தோட பிரித்து பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அதுக்கு எதோட பிரிக்கணுமோ அந்த இடத்த ஜூம் பண்ணிவிட்டு அந்த லைன் மேலேயே ஒரு செகண்ட் அழுத்தி பிடிங்க உங்கள் விரலால். செலக்ட் ஆப்ஷன் அப்படின்னு வரும். இதில் ஆட் நியூ சப்டிவிஷன் ஸ்டோன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு புதிய கல் உருவாயிரும். இப்போ இந்த S1ங்கிற இடத்தையும் இந்த 13 அப்படிங்கிற இடத்தோட பிரிக்கணும்னா இப்போ ரைட் சைடு இருக்கிற ஏரோ மார்க்கை செலக்ட் பண்ணி 2வது இருக்கிற லைனை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃப்ரம்மில் 13 அப்படின்னு செலக்ட் பண்ணிக்க. 13ங்கிற ஸ்டோனும் இங்கே S1ங்கிற ஸ்டோனும் அடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு இதை சப்டிவிஷன் லைன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் லைன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த 2க்கும் இடையில் ஒரு லைன் உருவாயிரும். ஸோ இப்போ இந்த இடத்த நான் 2ஆக பிரிச்சுட்டேன். இப்போ பிரித்ததுக்கு உள்ள பரப்பளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா எதுக்குள்ளே பரப்பளவு வரணுமோ அந்த இடத்த கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுட்டு உங்கள் விரலால் மறுபடியும் அழுத்தி பிடிங்க. செலக்ட் ஆப்ஷன் வரும். அதில் ஆட் நியூ சப்டிவிஷன் ஏரியா அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே என்ன பரப்பளவுன்னு வந்துடும். 2 ஏக்கரா பிரித்தது 2 ஏக்கரா 7 சென்ட்டுன்னு வந்துருச்சு. ஏற்கனவே 1C3யில் இருந்தது குறைஞ்சிருச்சு. இப்படி ஒரு இடத்த நீங்கள் எப்படி வேணாலும் பிரித்து பார்த்துக்கலாம், எத்தனையாக வேணாலும் பிரித்து பார்த்துக்கலாம். நீங்கள் சர்வே பண்ண இடத்த பிரிண்ட் எடுத்தும் பார்க்க முடியும். அதுக்கு கீழே டவுன்லோட் PDF அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ண உடனே இதுக்கான தொகை பெறப்பட்டு உங்களுக்கு PDF வழங்கப்படும்.